இன்னொரு முக்கியமான காரியம் ஜெப குறிப்பு. முதலாவது ஜெப குறிப்பு. கடந்த வாரத்தில் நீங்க எத்தனை பேர் மழைக்காக ஜெபம் பண்ணீங்க? மழை பெய்யணும், தேசத்துல, மாநிலத்துல, மாவட்டத்துல, எங்க பகுதியில் மழை பெய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்களா? ஏன்? சரி, வெயில் தாக்கம் அதிகமா இருக்குது, பேசி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் இப்ப பாருங்க, இந்த இந்திய தேசத்துல இது எச்சரிக்கை. உலகமே எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய வறட்சி ஏற்படும் அப்படிங்கிற உலக எச்சரிக்கை கொடுத்து இந்திய வானிலையும் எச்சரிக்கை. ஆனா இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் அதை குறித்து யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நான் சொன்னது போல இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர் பல தேசங்களிலே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். தமிழ் மாநிலத்தை ஆளுகிறவர்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாதபடிக்கு ஏதோ ஒரு சினிமாவை குறித்து அழுது கொண்டும் அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டும் இருக்கிறார். சரி, ஆனால் நம்ம கற்பனை பிள்ளைகளாகிய நம்ம மழைக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்னா, இந்த மாதம், இந்த ஜூன் மாதத்துல நமக்கு மழை பெய்யக்கூடிய மாதம். ஆனால் மழை இல்லை. இப்போவே இங்கே நாங்கள் குடியிருக்கிற எங்கள் வீட்டில் போரில் தண்ணி குறைஞ்சிருச்சு. மோட்ரு போட்டால் 1/4 மணி நேரத்தில் ஏற வேண்டியது 3/4 மணி நேரத்துக்கு ஓடிக்கிட்டு. ஆகவே நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணோம்னா, தண்ணீர் பஞ்சம் வந்துடக்கூடாது, வறட்சி வந்துடக்கூடாது, உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது. ஆகவே எங்களுடைய தேசத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்களுடைய மாவட்டத்துக்கு, எங்களுடைய பகுதிக்கு நல்ல மழை பெய்யப்படுதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். இந்த காணொலி மூலம் கேட்குற இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து இந்த காரியத்துக்காக குறிப்பாக இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் மட்டும் 3500 ஏரிகள் வறண்டு போயிருந்தது. ஏரினா என்ன? குளம் வேறு. சரி, அப்படியே ஏரின்னு சொல்றாங்க. அது குடித நீருக்காக பயன்படுத்தக்கூடிய ஏரி, அதெல்லாம் வறண்டு போயிருக்கு. எத்தனை? 3500 ஏரிகள் வறண்டு. இன்னைக்கு காலையில் செய்தி. ஆகவே எல்லா இடத்துல நீர்நிலைகள் வற்றி கொண்டிருக்கிறது. இது குறித்து அரசாங்கம் வருமுன் காக்கணும். வருமுன் வந்ததுக்கு அப்புறம் எது செய்ய முடியாது. ஆகவே இந்த காலகட்டம் தஞ்சாவூர் பகுதியில் என்ன பண்ணியிருக்கணும்? விவசாயம் நெல் நட்டுருக்கணும் இந்த மாதத்தில். ஏன்னா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்து விடணும். விவசாயம், மேட்டூர் அணை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, மேட்டூர் அணை திறக்கப்படலை. தஞ்சாவூர் பகுதியில் விவசாயம் செய்யப்படலை. விவசாயம் செய்யணும் அப்படின்னா என்ன ஆகும்? விவசாயம் செஞ்சு அது செய்யறதுக்கு முன்னாடி அரிசி விலை எங்கேயோ போயிடுச்சு. ஆகவே உணவு பஞ்சம் வராத படிக்கும், தண்ணீர் பஞ்சம் வராத படிக்கும் நல்ல மழையை எங்கள் பகுதிக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்கள் மாவட்டத்துக்கு, எங்களுடைய தேசத்துக்கு பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இது முதலாவது ஜெபம் குறிப்பு. ரெண்டாவது, தேசத்துக்காக தேசத்தினுடைய நலனுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நீ பாருங்க, எங்கு பார்த்தாலும் ஒரே போராட்டம், வன்முறை, களியாட்டு, இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், தேசத்துடைய மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் காக்கப்படணும். அதுக்காக நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இதற்காக ஜெபிக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது ஜெப குறிப்பு, ஆவிக்குரிய ஊழியர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, கர்த்தருக்கு உண்மையாயும் பிரியமாயும் காணப்பட, அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட இதற்காக எனக்கு ஆவிக்குரிய ஊழியமா இல்லை. இன்னைக்கு வேற ஒரு உபதேசத்துல, வேற ஒரு காரியத்துல சபை, உண்மையான ஊழியம் உண்டு, உண்மையான சபை உண்டு, உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைய நாட்களில் அது வேறு விதமாய் ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லிக் கொண்டு வேறு விதமாய் எல்லாரும் கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இது மாற்றப்படணும். ஆவிக்குரிய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமாய், உண்மை உத்தமமாய்,
சபை ஆயத்தப்படணும், அவங்களோட வருகைக்கு ஆயத்தப்பட அதற்காகவும் ஜெபிக்கணும். ஆகவே இந்த 3 ஜெப குறிப்புகளை இந்த இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த காணொலி மூலம் கேட்கக்கூடியவருக்கும் அனைவருக்கு பகிர்ந்து இந்த காரியங்களை ஜெபிக்குமாறு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில் நன்றி. இந்த நாளில் கர்த்தாவே எங்களை உங்கள் சமூகத்திலே கூட்டி சேர்த்து உங்களை பாட, உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க, உங்கள் ஜீவனோட வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் உதவி செஞ்சீங்க. நான் இன்றைய உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நாங்கள் உங்கள் சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வழியிலே ஓடுவதற்கு ஆண்டவரே சோதனைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் கருதி கொண்டவர்களாய் ஆண்டவரே உங்கள் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கவும் உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே சோதரம் நாங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கும். ஆண்டவரே உங்கள் வருகையை கைவிட்டு போகாத படிக்கும் எங்களை உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. நாங்கள் வஞ்சிக்கப்படாத படிக்கிறதை காத்து கொடுங்க. ஆண்டவரே அப்படியாக எங்களை வழிநடத்தி செல்லுங்க. புறம் தென்னாவே சொல்ல நாங்கள் 3 செவப்பு குறிப்புகளை நாட்களிலே தெரிவித்திருக்கிறோம். அதில் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்களுடைய மாவட்டத்துக்கு, எங்களுடைய பகுதிகளுக்கு சீக்கிரமாக சுகமான நல்ல மழையை பெய்ய பண்ணி இந்த வறட்சியையும் உஷ்ணத்தையும் ஆண்டவரை மாற்றி போட்டு தண்ணீர் கொஞ்சமோ உணவு கொஞ்சமோ வராதபடிக்கு காத்துக்கொள்வதுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அதை கர்த்தாவே சொல்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தீ பற்றி கொண்டு எரிகிறது என்கிற ஒரு செய்தியும் நாங்கள் கேட்போம். ஆண்டவரே இந்த வெயில் நிமித்தம் ஆண்டவரே சொல்கிற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது இப்போ வருகை சமயமாக இருக்கிறது. நீங்கள் நியாயம் இருக்க போகிற நாட்கள் சமயமாய் கொண்டிருக்கிறது என்பதை உலக மக்களும் ஆண்டவரை இதை குறித்து சிந்தியாக படித்திருக்கிறார்கள். ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இதை குறித்து சிந்தியாக படித்திருக்கிறார்கள். அவைக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே கருத்தை நாங்கள் செல்லிக்கிறோம். ஆண்டவரே வந்து நல்லா மழையை பெய்ய பண்ணுங்க, உக்கரத்தை மாற்றுங்க, வறட்சியை மாற்றுங்க, உணவு கொஞ்சமோ தண்ணீர் கொஞ்சமோ வராதபடி எங்களை காத்துக் கொடுங்க. அதற்காகவே அவைக்குரிய ஊழியம் ஆண்டவரே சுதந்திரம். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே சுதந்திரம் உலகத்தை நோக்கி ஆண்டவரே போய் கொண்டிருக்கிறது. இதை மாற்றுங்க. அவைக்குரிய கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட போனதும் மாறுபாடுமான ஆண்டவரே சுதந்திரம் இந்த சந்ததியை விட்டு ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு பிரியமாய் காணப்பட்டு சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு ஓடி சபை ஆயத்தப்பட உங்கள் வாழ்க்கைக்கு ஆயத்தப்பட அதுக்காக செபிக்கிற மாட்டவரை தொடர்ந்து இந்த காரியங்களை கேட்கப்படுவதை ஒவ்வொருவரையும் கர்த்தராக ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கர்த்தரை கொண்டு நம்மோடும் உலகத்தோட எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் பெற்றும் சதா உடைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.